அருமையில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் இதோ வந்துவிட்டார். உங்களிடத்தில் எழுச்சியுரை ஆற்றுவதற்காக ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற போராடி கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்திலே உரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியன் திட்டத்திலே இப்பொழுது உரையாற்றிருக்கிறார்கள். பிரச்சார வாகனம் தயவு செய்து இந்த காவல்துறையினர் பேரிகேட் எடுங்க. ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் நவந்து போய் லேடிஸ் முன்ன விடுங்க. லேடிஸ் வாங்க, பேரிகேட் எடுங்க. இந்த பேரிகேட் எடுங்க. சார் பேரிகேட் ஓர எடுங்க. லேடிஸ் விடுங்க. Please, barricade
எடுத்துருங்க. லேடிஸ் விடுங்க. நீங்க கொஞ்சம் ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் நவுந்து பாருங்க. தயவு செய்து கொஞ்சம் நவுந்து பாருங்க. லேடிஸ் விடுங்க, மகளிரை விடுங்க. நீங்க தயவு செய்து இந்த பக்கம் நிக்கிற ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் நவுந்து போங்க. இந்த சைட்ல இருக்கிற பேரிகேட்லாம் கூட எடுத்துருங்க சார் பிளீஸ். லேடிஸ் மகளிர் கொஞ்சம் போங்க. இந்த பக்கமா மகளிர் நிற்கிறாங்க, அதனால கொஞ்சம் தயவு செய்து ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் போங்க. தயவு செய்து ப்ளீஸ். இங்க நிக்கிற எல்லாருமே நீங்க கூட கொஞ்சம் ஓரம் போங்க. இப்பொழுது உங்களிடையே நம்முடைய வேட்பாளர் உங்களிடையே வாக்கு சேகரிப்பார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நம்முடைய தமிழக முதல்வர் சங்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியுடனும் நம்முடைய இளைஞர் இலக்கிய நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியுடனும் நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் விழுப்புரம் மாவட்டத்துடைய விடுவெள்ளி அண்ணன் க. பொன்முடி அவர்கள் ஆட்சியுடன் ஆதரவுடனும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏகி தமிழர் அண்ணன் தொழில் தேர்தல் பொறுப்பாளர் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் நம் மண்ணின் மைந்தர் வயதாவூர் வண்ணல் ஐயா ஜெகத்ரட்சகன் அவர்கள் ஆதரவுடனும் நான் உதயத்துறை நிலையத்திலே போட்டியிடுகிறேன். 1ஆம் நம்பர் பொத்தானில் உள்ள உதயத்துறை நிலையத்திலே 1ஆம் நம்பர் பொத்தானை அழித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உங்கள் கால்களை விழுந்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் நம்முடைய வாக்கு சேகரித்தார். அன்பார்ந்த விக்கிரவாண்டி பேரூராட்சியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே பெருந்திரளான மக்களிடையே நம்முடைய வேட்பாளர் அல்ல, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வருகை புரிந்திருக்கிற நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களே, கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்களே, அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, அமைச்சர் கணேசன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய கௌதம சிகாமணி அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் அன்பிற்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களே, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஜனகராஜ் அவர்களே, விக்கிரவாண்டி இந்த பகுதியிலே போராடி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய நகர மன்ற தலைவர் சலாம் அவர்களே, அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களே, இங்கே வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை சார்ந்த இந்திய கூட்டணியை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த மகளிரெல்லாம் பார்க்கும்போது முக்கியமா தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா அந்நிய முக்கியமா வெற்றி பெற்று விட்டார். ஆனா எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் முக்கியம். உங்களுக்கு தெரியாதல்ல, நேற்றைக்கு கூட இங்க ஒரு கூட்டம் நடந்தது. அது நம்ம தொகுதியை விட வெளியூர்ல இருந்தெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்துறாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க.
அந்த கூட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க, யார் யார் பேசுனாங்க தெரியுமா? அண்ணாமலைன்னு ஒருத்தர். யார் தெரியுமா? அண்ணாமலை அவரும் பாமகவினுடைய தலைவராகிற அன்புமணியும் பேசுறாங்க. என்ன பேசணும்? அன்புமணி என்ன சொல்றாரு? நம்ம கிட்டலாம் பாமக நமக்கு நீட்டு தேர்வை ஒழிக்க வேண்டும் சொல்றாரா இல்லையா? சொல்றாருல. நேற்று அண்ணாமலை எதிர்த்து அந்த பேச்சு இருக்கணுமா வேணாமா? வாயே திறக்கல. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஏன்னா பேசுவாருன்னு. அதை பற்றியே பேசல. ஏன்னா பேசினா 2 பேருக்கும் மோதல் இப்பயே மோதிக்கின்னு தான் இருக்கிறாங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் தான். அதனால நம்மை பொறுத்தவரை நேற்று குறிப்பாக நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். விஜய் சொன்னது உங்களுக்கு எல்லாம் நல்ல மகளிருக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, டிவி எல்லாம் தொலைக்காட்சி எல்லாம் பார்த்திருப்பீங்க. விஜய் சொல்றார் நீட்டு தேர்வு கூடாது. அது மட்டும் இல்ல, தமிழ் மாநிலத்திற்கு உரிமை வேண்டும். அது மட்டும் இல்ல, நம்முடைய சுகாதாரத்துறையும் கல்வித்துறையும் மாநில பட்டியலிலே இடம்பெற வேண்டும். அதையும் சொல்றார். இதெல்லாம் சொல்லி இருக்கிறது விஜய். அதை வரவேற்றவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை அவரும் வரவேற்றிருக்கிறார். இன்றைக்கு கூட தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தொலைக்காட்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. தமிழக முதல்வர் சொல்லி இருக்கிறார், தம்பி சிவா இளைஞரணியிலே இருந்து இந்த இயக்கத்திற்காக குரல் கொடுத்து போராடியவர். அந்த இளைஞரணியிலே இருந்து போராடிய அவருக்கு இங்கே இருக்கிற நாம் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 40 நமதே என்று நாம் வெற்றி பெற்றோம். நம்முடைய அன்பிற்குரிய திருமா அவர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள், ரவிக்குமார் அவர்கள் நம்முடைய தொகுதியிலே 70,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே விக்கிரவாண்டி டவுன்ல மட்டும் 2,200 ஓட்டு அதிகமாக வாங்கியவர் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள். இப்ப அந்த மாதிரி டபுள் பங்கு வரணும். இது இடைத்தேர்தல். அதனால உங்களை பார்த்து நான் பணிமன்போடு, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியாதல்ல, மாசம் 1000 ரூபாய் உங்க வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்றது டிஃபனு இதெல்லாம் கொடுக்குற ஒரு தலைவர். உங்க வீட்டு பிள்ளைங்க கல்லூரியில் போய் படிச்சா மாசம் 1000, பெண்ணா இருந்தாலும் 1000, ஆணா இருந்தாலும் 1000. இங்க இருந்து விழுப்புரம் போனா, மற்ற இடத்துக்கு போனா, மற்றவங்களுக்கு போனாக்கா வந்தாக்கா இலவச பேருந்து அத்தனையும் துடிக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். ஆகவேதான் உங்களை பார்த்து நான் பணிவன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். தாய்மார்களே, உங்கள் சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம். நன்றி. இப்பொழுது நம்முடைய எழுச்சி தமிழர் நமது வெற்றி வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களை, முன்னாள் மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், மக்களவை உறுப்பினர், இந்த மண்ணின் மைந்தர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் VC கணேசன் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் கௌதம சிகாமணி அவர்களை, விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர், மதிப்பிற்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி திலீபன் அவர்களை, இந்த பகுதியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் நைனா முகமது அவர்களை மற்றும் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் நிர்வாகிகளே, இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை
அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவுள்ள இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகம் தமிழக முதல்வர் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக லட்சக்கணக்கான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறோம். இந்த தொகுதியில் ஏற்கனவே மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த அண்ணன் பொன்முடி அவர்களின் அன்புக்கு பாத்திரமான புகழேந்தி அவர்கள் காலமானதை அடுத்து இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. அது ஏற்கனவே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள். அவர் இல்லை என்கிற நிலையிலே நடைபெறவுள்ள இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மீண்டும் அண்ணன் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு களம் காண்பவர் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள். ஆகவே அவரையும் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 ஆண்டு கால ஆட்சிக்கு நற்சான்று வழங்கக்கூடிய வகையில, பாராட்டு சான்றிதழ் வழங்கக்கூடிய வகையில இந்த ஆட்சி மக்களுக்கான நல்லாட்சி என்று வாழ்த்தக்கூடிய வகையில இவருடைய வெற்றி அமைய வேண்டும். அதற்காகத்தான் உங்களை நாடி வந்திருக்கிறோம். இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிறுத்தவில்லை. இடைத்தேர்தலில் இதுவரையில் அதிமுக பின்வாங்கியதில்லை. எல்லா தேர்தல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக வேட்பாளரை நிறுத்துவதற்கே தயங்குகிறது, பின்வாங்குகிறது என்றால் அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார், எப்படி அவர் இயங்குகிறார் என்பது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. கட்சி என்றால் தேர்தலில் இருக்க வேண்டும். அது பொது தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும். அதுவும் அதிமுக என்பது ஆண்ட கட்சி, இன்றைக்கு எதிர்கட்சி. வெற்றியோ தோல்வியோ தேர்தலை சந்திக்க வேண்டும். ஆனால் சந்திக்கவில்லை, வேட்பாளரையே நிறுத்தவில்லை. இதில் சூது இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு அணியிலே இருக்கிறார்கள். அதே அணியிலே இருந்த கட்சி தான் அதிமுக. 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில், சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்போது அவர்கள் தனித்தனியே நின்றார்கள். 40 தொகுதிகளிலும் படு தோல்வியை சந்தித்தார்கள். அவர்கள் என்ன கணக்கு போட்டு தனித்தனியாக பிரிந்து நின்றார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால்தான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அதிமுக விரித்த வலையிலே விழாமல் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்ட நிலையில அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்ட ஒரு சூழலில்தான் 40க்கு 40, 100க்கு 100 வெற்றியை திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு தீர்ப்பு அல்ல. இந்தியா முழுவதும் 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி என்று ஒரு பெரிய மெகா கூட்டணியை நாம் உருவாக்கினோம். ராகுல் காந்தி எடுத்துக்கொண்ட முயற்சி, அதைவிட தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சி, அதனால் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அனைவரும் இணைந்து 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரிலேயே ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆங்காங்கே மாநிலவாரியாக தேர்தலை சந்தித்தோம். ஆனால் எந்த மாநிலத்திலும் 100க்கு 100 வெற்றி இல்லை. உத்தரப்பிரதேசத்திலோ மேற்கு வங்கத்திலோ அல்லது வட இந்திய மாநிலங்கள் எந்த ஒரு மாநிலத்திலுமோ நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் 100க்கு 100 வெற்றி பெறவில்லை. இந்தியாவிலேயே 100க்கு 100 வெற்றி பெற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. அப்படி ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு, அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால்
இந்த கூட்டணியின் மீது உள்ள நம்பிக்கை எல்லாவற்றையும் விட அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மீது உள்ள நம்பிக்கை. அதனால்தான் பிஜேபியோடு நாங்கள் இல்லை, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்களே, கிறிஸ்தவர்களே, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களை எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று அந்த சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் குறிவைத்துதான் அதிமுக தனியே வந்து தேர்தலை சந்தித்தது. ஆனாலும் மக்கள் விழிப்பாக இருந்தார்கள். ஒரு இடத்தில் கூட அதிமுக வெற்றி பெற முடியவில்லை. அவர்களால் திமுக அணிக்கு விழவிருந்த வாக்குகளை சிதறடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள், அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் தீர்ப்பு என்பதை நம்மால் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட அதிமுக இந்த முறை ஏன் தனியே நிற்கவில்லை? ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல், அதிமுகவுக்கும் இங்கே வாக்கு வங்கி இருக்கிறது. இப்போது யாருக்கு இந்த வாக்குகளை அதிமுக வாக்காளர்கள் அளிக்கப் போகிறார்கள்? எடப்பாடி அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார். அதிமுகவை நம்பி இருக்கிற மக்களை அம்போ என்று நடுத்தருவில் விட்டிருக்கிறார். இதுதான் எடப்பாடி அவர்களின் தலைமை பண்பு என்பதை அதிமுக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதிமுகவுக்கு வாக்களித்து வரக்கூடிய மக்களை நடுத்தருவிலே விட்டிருக்கிறார். இப்போது நீங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? திமுகவில் இருந்து உருவானதுதான் அதிமுக. இருந்தாலும் இரண்டு கட்சிகளின் அடிப்படை கொள்கை சமூக நீதி. இரண்டு கட்சிகளுக்குமான கோட்பாட்டு ஆசான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. அந்த வகையிலே அரசியல் ரீதியாக திமுகவை எதிராக பார்த்தாலும் கூட, தேர்தல் அரசியல் அடிப்படையிலே பகையாக பார்த்தாலும் கூட, கொள்கை அடிப்படையில திமுக அதிமுக இரண்டும் ஒன்று என்று புரிதல் அதிமுக வாக்காளர்களுக்கும் உண்டு, அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் உண்டு. நம்முடைய கொள்கை பகை பாஜக தான். நீட் வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சொல்லுகிறோம், திமுகவும் சொல்லுகிறது, அதிமுகவும் சொல்லுகிறது. ஆனால் பாஜக சொல்கிறதா? ஏன் பாஜக சொல்லவில்லை? சமூக நீதியில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. இடஒதுக்கீட்டு கொள்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இடஒதுக்கீட்டு கொள்கையால் தான் இந்த ஏழை எளிய மக்கள் கல்வி பெற்று வேலைவாய்ப்பு பெற்று தலைநிமிர்ந்து நடக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது அவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிய ஆபத்து என்று கருதுகிறார்கள். ஆகவே இடஒதுக்கீடு கூடாது என்று கருதுகிற கட்சி, அரசமைப்பு சட்டத்தை முற்றாக அழித்தொழிக்க துடித்த கட்சி, தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா முழுவதும் பேசிய ஒரே கருத்துதான், மீண்டும் பாரதிய ஜனதா பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள், அழித்து வைத்து விடுவார்கள் என்பதுதான். அதை கேட்டு மக்கள் இன்றைக்கு நீங்கள் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும், அரசமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்தியா கூட்டணிக்கு 234 இடங்களை இன்றைக்கு வெற்றி கணிகளாக தந்திருக்கிறார்கள். அருமை தோழர்களே, பாஜக என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி. தமிழ்நாட்டிலே வேரூன்றுவதற்கு காலூன்றுவதற்கு எவ்வளவோ பகிரத முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள். அண்ணாமலையை விட்டு நாள்தோறும் உளர வைத்தார்கள். நாள்தோறும் உளறிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர்தான் தலைப்பு செய்தி. ஆனால் என்ன ஆனது? நீ என்னதான் தலைப்பு செய்தியாக வந்தாலும் கூட உன்னை ஒருபோதும் ஏற்க மாட்டோம், பாஜகவை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளித்தார்கள். 6 இடத்துல ஜெயிக்க போறோம் சமூக ஊடகங்களில் செய்தியை பரப்பினார்கள். அதுல கோவை 1, திருநெல்வேலி 1, தென் சென்னை 1, இப்படி 6 தொகுதிகளை சொன்னார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடியவில்லை. ஏன்? மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக. அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு இங்கே வேட்பாளரை இருந்திருக்கிறது. தயவு எண்ணி பார்க்க வேண்டும். வன்னிய பெருங்குடி மக்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன், வன்னிய சமூகத்திற்கென்று உள்ளொதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுகவா திமுகவா? எம்ஜிஆர் இருந்த போதுதான் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. 1987 அவர் குருக்களை மருத்துவமனையில் இருந்த போதுதான் இங்கே பண்ருட்டி ராமச்சந்திரன் பொறுப்பிலே இருந்தார். அதிகார வலிமையுள்ள அமைச்சராக இருந்தார். ஆனால் அவரும் இந்த சமூகத்தை சார்ந்தவர் தான்.
ஆனால் அன்றைக்கு வன்னியர் சமூகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு கோரிக்கை அன்றைக்கு பரிசீலிக்கப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? 1989 மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் வன்னியர் சமூகத்தின் கோரிக்கைகள் என்ன, அந்த கோப்புகளை கொண்டு வாருங்கள் என்று அந்த கோப்புகளை எடுத்து வந்து பரிசீலித்து தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பின்தங்கிய சமூகங்களாக இருக்கிறார்கள். அதிலே வன்னியர்கள் பெரும்பான்மையானவர்கள். எனவே வன்னியர்களுக்கும் அதே போல பின்தங்கிய பிற சமூகத்தினருக்கும் நாம் இந்த பொதுவான இடஒதுக்கீட்டில் இருந்து பிரித்தளிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதலாக ஓபிசி இடஒதுக்கீட்டில் எம்பிசி என்ற ஒரு பிரிவை உருவாக்கி 20 விழுக்காடு தந்தவர் யார்? முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவுக்கே வழிகாட்டி சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தியதில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பிசி எம்பிசி என்கிற வகைப்பாடு கிடையாது. தமிழ்நாட்டை தாண்டினால் எல்லா இடங்களிலும் ஓபிசி என்றுதான் சொல்வார்கள். முஸ்லீமும் ஓபிசி தான், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் ஓபிசி தான். பிசி என்றும் பிசி என்றும் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இருந்து 20 விழுக்காட்டை பிரித்து கொடுத்து அதிலே இன்றைக்கு பெரும்பான்மையாக வன்னிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பெரிய அளவிலே இன்றைக்கு கல்வியில் மேம்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் போராடியவர்கள் என்பதை விட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. தன்னுடைய ஆட்சியே பறிகொடுத்தவர் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள். அவர்தான் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்தினார். மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம். அந்த காலத்தில் இந்த இயக்கங்கள் தான் மிக வலுவாக மண்டல் பரிந்துரைக்காக போராடி கொண்டிருந்த இயக்கங்கள். அந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதற்காகவே விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் யார் தெரியுமா? வன்னிய சமூகத்தை சார்ந்த இளம் தலைமுறையினர் கவனமாக கேட்க வேண்டும் தோழர்களே, மிக மிக கவனமாக கேட்க வேண்டும். விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் பாஜகக்காரர்கள். அன்றைக்கு அத்வானி தான் தலைவர். பிஜேபி அன்றைக்கு விபி சிங் ஆட்சிக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருந்தது. பாஜகவுடைய ஆதரவோடும் சேர்ந்துதான் விபி சிங். வறுமை என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது. அதிகாரத்தை அவர் திளைத்தவர், மூழ்கி திளைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். சமூக நீதி கோட்பாட்டிலே நம்பிக்கை உடையவராக இருந்தார். இந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அதிகாரம் பெற வேண்டும் என்று விரும்பி சமூக நீதி கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினார். அந்த மண்டல் பரிந்துரையை எதிர்த்து தமிழ்நாடு வட இந்தியா முழுவதும் யாத்திரை நடத்திய கட்சி பாஜக. யார் தலைமையில்? அத்வானி தலைமை. அதற்கு முன்பு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் நீதிக்கு வந்ததில்லை. நம்ம மாதிரி சாலை மறியல் போராட்டம் நடத்தி எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? பேரணி நடத்தி பார்த்திருக்கிறீர்களா? ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்களா? பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறார்களா? பேரணி நடத்தி எங்கள் கோரிக்கை இதுதான், எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று தமிழ்நாட்டிலே எங்கேயாவது பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் மனு கொடுத்ததாக சான்றுகள் உண்டா? சொன்னா நடக்கும். இந்தியா முழுக்க பேரணி நடத்த மாட்டார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டார்கள், தடியடி வாங்க மாட்டார்கள், கைது நடவடிக்கை இருக்காது, வழக்கு இருக்காது. அப்படி ஒரு செல்வாக்கு படைத்த சமூகம். அந்த சமூகத்தை முதலில் வீதியிலே இறக்கியவர்கள் பிஜேபி சமூகத்தை சார்ந்தவர்கள். யாருக்கு எதிராக என்றால் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தல்ல, ஓபிசி மக்களுக்கு, அதாவது வன்னியர் உட்பட. அவங்க எல்லாம் ஓபிசி தான். அகில இந்திய கோட்டாவில் தமிழ்நாட்டில் எம்பிசி, ஆல் இந்தியா கோட்டான்னா ஓபிசி. வன்னியர்கள் உட்பட இவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய விபிசி அவர்களின் ஆட்சியை கவிழ்த்தது மட்டுமில்லாமல் அதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்தியது பாஜக. அன்றைக்கு விபி சிங் அவர்களுக்கு துணையாக நின்றவர் தலித் சமூகத்தை சார்ந்த ராம்நாத் பாஸ்வான். அவருக்கு துணையாக இருந்த தலித் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்க கூடாது, இந்த மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகம். அகில இந்திய அளவில் தோழர்களே, சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டு மேடையிலே அண்ணாமலை போன்ற பிற்போக்கு சக்திகளை உட்கார வைத்துக் கொண்டு இன்று ஓட்டு கேட்கிறார்கள். இது நியாயமா என்பதை வன்னிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 20 விழுக்காடு கொடுத்த திமுக உங்களுக்கு பகை,
இடஒதுக்கீடே கூடாது என்று சொன்ன பாஜக உங்களுக்கு நட்பா? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு, எவ்வளவு பெரிய முரண்பாடு. எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டு சேர்ந்திருக்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார். ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம்? திமுக நினைச்சா நாளைக்கே உறவாட முடியும். மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களோடு இவர்கள் உறவாடினால், நட்புறவாடினால் அதிமுக தூக்கி போட்டுருவாங்க. திமுக இல்லாதனால தான் அதிமுக கூட வச்சுக்கிறாங்க. அதிமுக இல்லாதனால தான் இன்னைக்கு பாமகவை கூட வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக பிஜேபியோட சேர்ந்து சொன்னா யாருமே தேவையில்லை அவர்களுக்கு, பிஜேபி காரர்களுக்கு. அப்படி அவர்கள் உறவாட முடியும். ஆனால் ஏன் தளபதி அவர்கள் தொடர்ந்து பிஜேபி எதிர்க்கிறார், துணிந்து எதிர்க்கிறார்? ஒரே காரணம் தான், பிஜேபி சமூக நீதிக்கு எதிரான கட்சி, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, ஓபிசி உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு, எஸ்சி மக்களுக்கு எதிரான கட்சி. அந்த கட்சி இந்த மண்ணை சாதிய சனாதன சக்திகள் ஒருபோதும் ஆக்கிரமித்து விடக் கூடாது. பிஜேபி போன்ற சக்திகளின் மண்ணிலே வேர்பிடித்து விடக் கூடாது. அதற்கு திமுகவோடு இருந்துதான் நாம் அவற்றை விரட்டி அளிக்க முடியும் என்ற புரிதலில் தான் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். எனதருமை சகோதர சகோதரிகளே, வன்னியர்களும் ஆதிதிராவிடர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. 2011 அப்படித்தான் பாமகவின் விடுதலை சிறுத்தைகளையும் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வைத்துக் கொண்டார். தேர்தலை சந்தித்தார். எந்த காலத்திலும் இரண்டு சமூகத்தினரும் மோத வேண்டும் என்று வன்முறைகளை தூண்டி அவர்கள் வெளிப்படையாக எந்த கூட்டத்திலும் பேசியது கிடையாது. ஆனால் இன்றைக்கு வாக்கு கேட்கிற இடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த இரண்டு சமூகமும் மோதிக்கொள்ளட்டும் என்று நினைக்கிறார்கள் இருக்கிறார்கள். ஒருபோதும் கிடையாது. வன்னிய சமூகமும் உழைக்கிற சமூகம் தான், குடிசைகளில் வாழ்கிற சமூகம் தான். ஓடியாடி உழைத்தால் தான் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியும் என்கிற நிலையிலே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறார்கள். கல்வி இல்லாமல் நீண்ட காலம் வஞ்சிக்கப்பட்ட சமூகம், வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு இல்லாமல் வஞ்சிக்கப்பட்ட சமூகம். அதனால்தான் எம்ஜிஆர் அதை உதாசீனப்படுத்திய போது கலைஞர் அந்த கோப்புகளை எடுத்து இவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று தந்தார். அதன் பிறகு இந்த இடஒதுக்கீட்டை நீங்க பார்த்தால் அதிமுகவின் பங்களிப்பு என்பது ஒரே ஒரு முறைதான். எம்ஜிஆர் ஒரே ஒரு முறைதான் இடஒதுக்கீட்டை உயர்த்தினார். அவர் வருமான வரம்பின் அடிப்படையிலே, பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வரலாம் என்று பாஜக கொள்கையை நடைமுறைப்படுத்த துணிந்தார். ஒரு அரசாணை பிறப்பித்தார். அப்போது அதை எதிர்த்து கலைஞர் அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தார். அந்த நேரத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அன்றைக்கு போராட்டம் திமுகவும் திராவிடர் கழகம் நடத்தியது. இதெல்லாம் வரலாறு. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, சமூக அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், அதுதான் சமூக நீதி. நீங்கள் பிராமண சமூகத்தினுடைய கோரிக்கையை கொண்டு வந்து கோட்பாடாக வைக்க பார்க்கிறீர்கள் என்று எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞரும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது, 1980 என்று தேர்தல். அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் இரட்டை இலை சின்னமே படு தோல்வியை தழுவியது. எம்ஜிஆர் காலத்திலேயே இரட்டை இலை சின்னம் தோற்று போனது. 2 இடங்களில் தான் அதிமுக அன்றைக்கு வெற்றி பெற்றது. பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. அதன் பிறகுதான் எம்ஜிஆர் பயந்தார், பின்வாங்கினார். 35 விழுக்காடாக ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருந்ததை 50 விழுக்காடாக மாற்றினார். அந்த 35 உயர்த்தியது கலைஞர். அதுக்கு முன்னால் 25% இருந்தது. எஸ்சி எஸ்டிக்கு 16% இருந்தது, 18% உயர்த்தினார். 16% இருந்த எஸ்சி எஸ்டி மக்களின் இடஒதுக்கீட்டை 18 உயர்த்தியவர் கலைஞர். 25% இருந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை 35% உயர்த்தியவர் கலைஞர். அவர் வருமான வரம்பை ஒரு அளவோடாக கொண்டு வந்த போது எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் அதை 50 உயர்த்தினார். அப்படி 50 உயர்த்திய நிலையிலேதான் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்த தோல்வியை காரணமாக வைத்துதான் அவர் 50 உயர்த்தினார். அந்த 50 30 மேம்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, 20 மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று பிரிந்து அதையும் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில், மிக மிக பின்தங்கிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் 20 விழுக்காடாக பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர். இங்கேயும் கலைஞர் வருகிறார். அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு 3.5% பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர். கிறிஸ்தவர்களுக்கு சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்துக் கொடுத்தவர் கலைஞர். அவர்கள் வேண்டாம் என்று அதை திரும்ப கொடுத்து விட்டார்கள், அது வேறு.
பழங்குடி மக்களுக்கு என்று தனியே ஒரு விழுக்காடு. அதுக்கு முன்னாடி ரெண்டு மொத்தமே எஸ்சி எஸ்டி 18%. இப்போ எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 1, 19 பழங்குடி மக்களுக்கு என்று தனியே ஒரு விழுக்காட்டை தந்தவர் கலைஞர். இந்த இடத்தில் திமுக தான், இந்த இடத்தில் கலைஞர் தான், இந்த இடத்தில் அதிமுகவோ வேறு கட்சிகளோ கிடையாது. அந்த எஸ்சிக்கான 18% அருந்ததியர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். எப்படி ஓபிசியில் வன்னியர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று கருதி 20 விழுக்காடு தந்தாரோ அதே போல எஸ்சி மக்களிலேயே அருந்ததியர்கள் அல்லது சங்கிலியர்கள் என்று இந்த பகுதியில் அழைக்கப்படுகிற மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3% தர வேண்டும் என்று உள்ளூரில் தந்தவர் கலைஞர். சமூக நீதி என்றால் கலைஞர். தமிழ்நாட்டு அரசியலில் கலைஞர் என்றால் சமூக நீதி, சமூக நீதி என்றால் கலைஞர். இந்த சமூக நீதி வரலாற்றை எடுத்தால் இதில் கலைஞருடைய பங்களிப்பு தான் அதிகம். அவர் மட்டும்தான் அதை கவனமாக கொண்டு கையாண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சியை எதிரியாக பார்க்கிறார்கள். சமூக நீதி அடியோடு அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பாஜகவோடு கைகோர்ந்திருக்கிறார். பாமகவை சார்ந்த வாக்காளர்களுக்கு இதை கைகோர்ந்து கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே வெறும் வாக்கு வங்கி அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒருபுறம் அதிமுக வேட்பாளரையே நிறுத்தாமல் வேலெடுத்து உத்தரவால் மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு காட்டுகிறார். இதுக்கு எதுக்கு அச்சாரம் தான், அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேரட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, சேரட்டும். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கொள்கை அடிப்படையில் என்பதை தயவு கூர்ந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவை இன்றைக்கு மெல்ல மெல்ல விழுங்கி அதன் வலிமையை இழக்க செய்யக்கூடிய வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு இன்றைக்கு பாமக வேலை செய்து ஊர் ஊராக போய் சின்னம் வளர்த்துக் கொண்டு வரைந்து கொண்டிருக்கிறது. பாமகவில் இருக்கிற இளைஞர்கள் பாஜகவுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்கிற ஒரு கட்சியாகத்தான், கழகமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஆகவே வெறுமன ஓட்டு கேட்டு விட்டு போகிற ஒரு இயக்கமாக இந்த கூட்டணி கட்சிகள் இல்லை. நாட்டை பாதுகாப்பதற்கும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும், சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் தான் நாம் கைகோர்த்து நிற்கிறோம். அகில இந்திய அளவிலே இன்றைக்கு பாஜக ஒரு கட்சியை கண்டு அச்சப்படுகிறது, ஒரு மாநில கட்சியை கண்டு அச்சப்படுகிறது என்றால் அது இந்தியாவிலேயே திமுக தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. ஏன்னா ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஊக்கத்தை தந்ததே தளபதி தான். காங்கிரஸோடு எல்லா கட்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்ததே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். கெஜ்ரிவால் ஒரு புறம் கிடந்தார், அகிலேஷ் யாதவ் இன்னொரு புறம் இருந்தார், லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் ஒரு புறம் சிதறி கிடந்தார். மம்தா பானர்ஜியை யாராலும் ஒருங்கிணைக்க முடியாது என்ற நிலையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இவ்வளவு பேரையும் ஒரு இடையிலே கொண்டு வந்து இணைத்த பெருமை, ஒரு நூலிலே கோர்த்த பெருமை தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களை சார்ந்து. அப்படிப்பட்ட அண்ணன் அவர்களின் ஆட்சி, கடந்த 3 ஆண்டு கால ஆட்சி, இந்த மக்களுக்கான நல்லாட்சி என்று சான்றிதழ் வழங்கக்கூடிய வகையில் அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அவர் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும். எதிர்த்து போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழக்க வேண்டும். அதுதான் நீங்கள் கலைஞர் அவர்களின் அரசியல் வாரிசு, அரசியல் வாரிசு. திமுக அவ்வளவுதான், கலைஞர் இல்லை என்று பல பேர் மனப்பால் குடித்தார்கள். எனவே திமுக சிதறி போகும், திமுக ஆட்சிக்கு வராது, கலைஞரை போல இவர் ஆற்றல் கொண்டவர் இல்லை என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனா எச் ராஜாவை இந்த விஷயத்துல பாராட்டும். எச் ராஜா சொன்னார், கலைஞரை விட மோசமான ஆள் ஸ்டாலின். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தாய் 8 டேஞ்சரஸ், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். கலைஞர் 8 அடி பாய்ந்தால் தளபதி 16 அடி பாய்ந்திருக்கிறார். பாஜகவை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். ஒவ்வொரு நாளும் செய்தி. இன்னைக்கு எங்கே பிஜேபி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. ஒரு காலம் தமிழ்நாட்டில் அவர்களால் காண முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் சமூக நீதியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் வேறொன்ற முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் இந்த 3 ஆண்டு கால ஆட்சி மக்களுக்கான நல்லரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை அதிமுக பாமக
வாக்காளர்கள் உட்பட அவர்களுக்கும் சேர்த்து நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வாக்குகள் அனைத்தையும் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அன்னியூர் சிவா அவர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தை வேட்பாளர் அன்னியூர் சிவா அல்ல, தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் வேட்பாளர். அன்னியூர் சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் வேட்பாளர். ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும். இந்த வெற்றியில் என் உயிரின் உயிரான விடுதலை சின்னத்தைகளில் இருக்க வேண்டும். வார்த்தைகளை சிதறடிக்க முயற்சிப்பார்கள், விலைக்கு பேச முயற்சிப்பார்கள். அதற்கெல்லாம் ஒருபோதும் இடம் கொடுக்காமல் நீங்கள் என்னதான் ஜம்பம் அடித்தாலும் குட்டிக்கரணம் போட்டாலும் எங்கள் வாக்குகள் உதயசூரியனுக்கே என்று நீங்கள் உறுதியாக முடிவெடுக்க வேண்டும். அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டும், வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், அன்னியூர் சிவாவின் சின்னம், தளபதி வாழ்த்து பெற்ற சின்னம். அடுத்ததாக நிறைவாக நம்முடைய கல்வி வல்லுநர் மகிழாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் இப்பொழுது நிறைவுரை ஆற்றி அனுப்புவார். அன்புடைய பெருமக்களே, தொற்று மழையிலும் கொழுப்பு வெயிலிலும் ஒரு புதுவையில் காண புறப்பட்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளை சொந்தங்களை அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இங்கே எரிஞ்சி தமிழர் ஆற்றிய உரை நம்ம எல்லாம் சிரிக்க வைத்திருக்கிறது, சிந்திக்க வைத்திருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக இருந்து உதயசூரியன் சட்டத்தை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே எரிஞ்சி தமிழர் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். அவர் எரிஞ்சி தமிழர் அல்ல, அவர் வாழும் அம்பேத்கர். போராட நாள் பிடிக்கும், எரிகுண்டு பாய்ந்தாலும் இருகை கொண்டு ஏற்கின்றேன். நம்முடைய இதயங்களிலே தங்கை சிம்மாசனம் போட்ட தலைவர், தலைவர் கலைஞர் அவர்கள் அதிகம் நேசித்த தலைவர். முடியாது, தொல் திருமாவளவனுக்காக நான் பெண் பார்க்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர். என்னுடைய ஊரோடும் உயிரோடும் கலந்து இருக்கிறவர் இந்த தொல் திருமாவளவன். துணையாக நம்மோடு உருவாடி இங்கே அற்புதமான முறைகளை தந்த அந்த பெருந்தகைக்கு நன்றி சொல்லி விக்கிரவாண்டி என்பது வரலாற்று சிறப்பு மிக்க திராவிட இயக்கம் மண். இந்த மண்ணில் யாரை எதிர்த்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவராக, அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக, புத்த துணைவராக எழுச்சி தமிழர் கையேந்தி வந்திருக்கிறார். சிவா அவர்களை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். No.
55-27 வேகமா போங்க. யாரும் இல்ல, ஊடக வண்டி வேகமா போங்க. தம்பி அந்த வண்டியை வேகமா பார்த்துல என்ன மணி போப்பா போ அடுத்து விட. இல்ல வண்டி மாறும். வெளியில போய் இறங்கி என்ஹெச் அப்ரோச்சா வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற தோழர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடானது. வாக்காளர்களை சந்திக்கணும் தலைவர், வாக்காளர்களை சந்திக்கணும். வணக்கம் வாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வாங்க. வண்டியை ரைஸ் பண்ணாதீங்க, அமைதியா போங்க, அமைதியா போங்க. ஒரு அமைதி புரட்சி இது. போடா ஒதுக்கிட்டு போ. எழுச்சி தமிழர் அன்பு தலைவர் அண்ணன் திருமா உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிற தமிழ் குரல் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவரங்கள் திருமா இதோ அன்பு இளவல் அந்நியூர் சிவா அவர்களை ஆதரித்து உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் வருகிறார். நாடாளுமன்றத்தில் இருக்கிற தமிழ் குரல் வருகிறார்.
கிழமை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழருக்கு ஆணை பூர்த்தி சமர்ப்பிக்கிறார். ஆணையில் இன்று கருப்பு சூரியன் வாக்கு கேட்கிறார். நாம எல்லாம் எழுச்சியோடு பேசுறதுக்கிட்டோம் அனைத்தும் கல்வி அந்த கல்வி தளத்தை சர்வதேச தளத்தில் உயர்த்தி கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் அவர்கள் இப்பொழுது அன்னையூர் சிவா அவர்களை ஆதரித்து உங்களிடத்திலே உரையாற்றுகிறார். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே, கொஞ்சம் முன்னாடி போக கொஞ்சம் கொடி இறக்கி வைங்க. விடுதலை சிறுத்தை கொடியை கொஞ்சம் இறக்கி வைங்க. தலைவர் முகத்தை பார்க்கணும், தலைவர் முகத்தை மற்றவங்க பார்க்கணும். கொடி இறங்க, கொடி இறங்க, கொடியை கீழே இறங்க, கொடியை வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியுடனும் நம்முடைய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் ஆதரவும் நான் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள 1ஆம் நம்பர் கொத்தாடிலே 22 தினத்தில் வாக்களித்து இதை வெற்றி பெற கேட்டு நன்றி வணக்கம். இப்போது நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உதயத்துறை தினத்தில் வாக்கு கேட்பார்கள். கொஞ்சம் முன்னாள் அந்த கொஞ்சம் முன்னாள்
மல்லிகை மட்டு, மாம்பழம் மட்டு, கோவில் மட்டு, காங்கையனூர், பள்ளியன்னூர், இந்திய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் குறிப்பாக நாடாளுமன்றத்திலே ஒரு திருத்துறையினுடைய குரல் அங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வெற்றி வேட்பாளர் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அன்பு தலைவர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு வருகின்ற 10ஆம் தேதி அன்று உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டியது குறைந்தபட்சம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார் என்கின்ற வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாமெல்லாம் இப்போது ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழருடைய உரையை சிவா சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நாள் வர இருக்கின்றது. அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம். உழைப்பது நாமாக இருப்போம். உழைப்பது உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி நமது எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமானன் எழுச்சி உரை உங்களோடு சேர்ந்து கேட்கிறோம். நன்றி, வணக்கம். வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், நமது சின்னம். அன்பார்ந்த வெற்றி வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை காலை ஒன்றியத்தில் அதிகபட்சமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்று உறுதியேற்று மிக சிறப்பாக இங்கே களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பு இளவை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக பொறுப்பாளர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பெரியார் அவர்களை மாவட்ட பொருளாளர் சோமு அவர்களை மண்டல செயலாளர் பு செல்வம் அவர்களை காலை பலவன் என்கிற சரவணன், ஜெயமாலினி சரவணன், நந்தா நீலமேகம், ஜெகன், ஓமினிக், குமார், திருமால், வாமணி ஆகிய தோழர்களை மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் எல்ஏஎஸ் பீட்டர், ஏ குமார், பன்னீர்செல்வம், வீரப்பன், அருள், ராதாகிருஷ்ணன், காணைக்குப்பம் மயிலாமூர் ஆகிய கிராமங்களை சார்ந்த முகாம் பொறுப்பாளர்கள் ராதாகிருஷ்ணன், பாஸ்கர், தீபன், பிரசாந்த் ஆகிய தோழர்கள் மற்றும் இந்த பகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற விடுதலை செல்வனர்களை நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை, இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள்
கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான இன்னும் 2 நாட்கள் தான் இடைவெளி உள்ளது. 10ஆம் தேதி பொதுத் தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு வேட்பாளராக போட்டியிடும் அணியூர் சிவா அவர்களை குறைந்தபட்சம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காகத்தான் உங்களை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். நேற்றும் இன்றும் நான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறேன். இன்றைக்கு காலையிலே பார்க்கிற எழுச்சி மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. விக்கிரவாண்டி ஒன்றியத்தை விட காலை ஒன்றியத்தில் கிடைக்கும் அதிகபட்சமான வாக்குகளை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த காட்சி நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே வெற்றி உறுதி என்றாலும் எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு மக்கள் தருகிற நற்சான்றிதழ் இது. அன்னியூர் சிவா வெற்றி பெறுவதற்கான தேர்தல் என்பதை விட தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் 3 ஆண்டு கால ஆட்சிக்கு தருகிற பாராட்டு சான்றிதழ் என்று உணர்ந்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். வழக்கமாக திமுகவை எதிர்த்து அதிமுக தான் போட்டியிடும். இதுவரை எந்த இடைத்தேர்தலிலும் அதிமுக பின்வாங்கியதில்லை. எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, இதுவரையில் அதிமுக எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் பின்வாங்கியதில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் இருக்கிற இந்த அதிமுக எந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. எத்தனையோ தோல்வியோ தேர்தலை சந்திக்க வேண்டும். அதுதான் அரசியல் கட்சிகளின் மிக முக்கியமான கடமை. ஆனால் எல்லா இடைத்தேர்தல்களையும் புறக்கணித்த பாமக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது. எல்லா இடைத்தேர்தல்களையும் பங்கேற்ற அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது எதேச்சையாக நிகழ்ந்த ஒன்று என்று கருதிவிட முடியாது. மேலிடத்திலிருந்து உத்தரவு என்று ஊடகங்களில் செய்திகளை நாம் பார்க்கிறோம். மேலிடத்திலிருந்து யாருக்கு உத்தரவு? எடப்பாடி பழனிசாமிக்கு எது மேலிடம்? அதிமுகவுக்கு அவர்தான் தலைவர். அவருக்கு மேல் அதிமுகவில் யாரும் இல்லை. ஆனாலும் அவருக்கு ஒரு மேலிடம் இருக்கிறது. இதை இன்றைக்கு ஊடகங்கள் பதிவு செய்கின்றன. அந்த ஊடகம் யாரை பதிவு செய்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலிடம் மோடி தான், நரேந்திர மோடி தான், அமித்ஷா தான். அவர்கள் ஒரே அணியில் இல்லை. ஆனாலும் பாஜக கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்கிறது. அவர்களுக்குள்ளே இன்னும் ஒரு உறவு எழையோடி கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவர்கள் ஒன்றாக இல்லை. ஆனாலும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதை உணர்த்துவதுதான் இந்த இடைத்தேர்தலிலே அதிமுக வேட்பாளரை நிறுத்தாமல் மறைமுகமாக பாமகவுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார் எடப்பாடி. தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக வாக்காளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதாவோடு இன்னும் உறவை வைத்திருக்கிறது. அந்த பாஜக எப்படிப்பட்ட கட்சி? திமுக கொள்கையும் அதிமுக கொள்கையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். கட்சி வேறு வேறு, தேர்தல் அரசியல் வேறு வேறு. ஆனால் அடிப்படையிலே சமூக நீதிக்கான
கட்சிகளாகத்தான் தொடக்கம் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் பாஜக அப்படி ஒரு சமூக நீதிக்கான கட்சியா தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பகுதியை சார்ந்த வண்டிய பெருங்குடி மக்களும் குறிப்பாக இந்த சமூகத்தை சார்ந்த இளம் தலைமுறையினரும் தயவுகூர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். வாக்களிப்பதற்கு இன்னும் 2-3 நாட்கள் உள்ளன. இந்த இடைவெளியை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு உறவாடுகிறது? எந்த பாஜகவோடு உறவாடுகிறது? அந்த பாஜக சமூக நீதியிலே நம்பிக்கை உள்ள கட்சியா? அகில இந்திய அளவில் சமூக நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மக்கள் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தபோது பிபிசி ஆட்சியை கவிழ்த்தவர்கள் யார்? திமுகவா? கம்யூனிஸ்ட் கட்சிகளா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? காங்கிரஸ் கட்சியா? அல்லது என்பதை பார்க்க வேண்டும். பிபிசி அவர்களின் தலைமையிலான அந்த அரசை கவிழ்த்த கட்சி பாஜக. ஏன் இடஒதுக்கீடு வந்து எஸ்சி/எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உண்டு, நீண்ட காலமாக நடைமுறையிலே இருக்கிறது. மாநிலத்தில் மட்டுமல்ல, மத்தியிலும் கூட அரசாங்க வேலைகளில் கல்வியில் இடஒதுக்கீடு உண்டு. ஆனால் மண்டல் பரிந்துரைக்கு முன்னர் ஓபிசி மக்களுக்கு, வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அகில இந்திய துறைகளில் இடஒதுக்கீடு கிடையாது. அப்படி ஒரு இடஒதுக்கீடு வர வேண்டும் என்று கனவு கண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அம்பேத்கரை தங்களில் எதிரில் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அப்படி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த போது அவர் சொன்ன பல காரணங்களும் முக்கியமான காரணம் ஒன்று, பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலன்களை ஆய்வு செய்வதற்கு, அவர்கள் இடஒதுக்கீடு குறித்து முடிவெடுப்பதற்கு ஏதுவாக ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வருகிறேன். அதை பரிசீலிப்பதற்கு கூட தயாராக இல்லை என்று ஜவஹர்லால் நேரு அவர்களின் மீது விமர்சனம் வைத்துவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலை குறித்து ஆய்வதற்கு தாத்தா கலையர்கார் என்பவர் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். தாத்தா கலையர்கார் அவருடைய பெயர். அவருடைய தலைமையில் எம்பிசி பிசி சமூகத்தை சார்ந்த மக்களின் பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது, கல்வி நிலை எப்படி இருக்கிறது, அவர்களின் குடியிருப்புகள் எப்படி இருக்கிறது, குடிநீர் அவர்களுக்கு கிடைக்கிறதா, நல்ல உணவு உடை கிடைக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆணையம் அது பரிந்துரையும் செய்தது. ஆனால் கண்டுகொள்ளப்படவில்லை. அந்த கமிஷன் யாரால் அமைக்கப்பட்டது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த அது உருவாக்கப்பட்டது. அவருடைய தொடர்ச்சியாகத்தான் மண்டல் என்பவருடைய பெயரில் மண்டல் யாதவ் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய தலைமையிலே ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் ஒரு பரிந்துரையை தந்தது. அந்த பரிந்துரையை பிரதமராக இருந்தபோது நடைமுறைப்படுத்த முன்வந்தவர் தான் விபி. அந்த விபி ஆட்சிக்கு அன்றைக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த அத்வானி தலைமையிலான பிஜேபி எப்படி நீங்கள் ஓபிசி, அதாவது வன்னியர்கள் உள்ளிட்ட ஓபிசி இடஒதுக்கீடு தரலாம், இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், ஒரு ஆட்சியை கவிழ்ப்போம் என்று விபிசி ஆட்சியை கவிழ்த்தவர்கள் பிஜேபி. அதோடு நின்று விடவில்லை. ரத யாத்திரை என்ற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தியவர் அத்வானி. யாருக்கு எதிராக? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த காரணத்திற்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த காரணத்திற்காக அதை கண்டித்து ரத யாத்திரை நடத்திய கட்சிதான் பிஜேபி. அண்ணாமலையால் மறுக்க முடியுமா? நரேந்திர மோடியால் மறுக்க முடியுமா? அமித்ஷாவால் மறுக்க முடியுமா? பாஜக
பாஜகவோடு உறவு வைத்திருக்கிற பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் மறுக்க முடியுமா? பிஜேபி சமூக நீதிக்கு ஆதரவான கட்சியா எதிரான கட்சியா? மஞ்சள் பரிந்துரையை ஆதரித்த கட்சியா எதிர்த்த கட்சியா? பிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு திமுக ஆதரவாக இருந்ததா பாஜக ஆதரவாக இருந்ததா? பிசிக்கு ஆதரவாக இருந்ததா பாஜக ஆதரவாக இருந்ததா? இதையெல்லாம் மேலே போட்டு பேசுவதற்கு பாமக அதிமுக தலைவர்கள் தயாராக இருக்கிறார்களா? அந்த பாஜகவோடு உறவாடக்கூடிய பாமக தேர்தலுக்கு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுக அல்ல திமுக தான். 20% இடஒதுக்கீடு 16% இருந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 18% உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். பழங்குடி மக்களுக்கு கல்வியை தந்தவர் கலைஞர் தான். 50% ஓபிசி மக்களுக்கு இருந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு எம்ஜிஆருக்கு முன்னதாக 25% இருந்த பிசி இடஒதுக்கீட்டை 35% உயர்த்தியவர் கலைஞர் தான். அதன் பிறகு 50% இருந்த ஓபிசி இடஒதுக்கீட்டில் வன்னியர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 20 விழுக்காடு ஒதுக்கி தந்தனர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த 20 விழுக்காட்டு தான் இன்றைக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் டாக்டருக்கு படிக்கிறார்கள், இன்ஜினியரிங்கு படிக்கிறார்கள், அரசாங்க வேலைக்கு போகிறார்கள், வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள், நீதிபதிகளாக இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் யாரால் நேர்ந்தது? முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் இருந்தவர்கள் நடந்தது. சமூக நீதியிலே கலைஞருக்கு உடன்பாடு இருந்தது, நம்பிக்கை இருந்தது, ஈடுபாடு இருந்தது. அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டு 30 விழுக்காட்டில் முஸ்லிம்களுக்கு 3.5%, தலித்துகளுக்கு 3.5%, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு குறிப்பாக எஸ்சி மக்களுக்கு இருந்த 18%, அருந்தையர்களுக்கு 3%. கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதுவே பாஜகவுடைய பங்கு என்ன? இதுவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாத்திரம் என்ன? எதுவும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தால் வன்னியர்கள் பயன்பட்டார்களே தவிர பாமகவால் பயன்பெறவில்லை. இதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சமூக நீதி கோட்பாட்டை அகில இந்திய அளவிலே பிபிசி அவர்களுக்கு தூர் கொடுத்து ஆதரவளித்த தலைவர்கள் ஓபிசி தலைவர்கள் என்பதை விட எஸ்சி தலைவர்கள் தான் அதிகம். செல்வி மாயாவதி ஒன்று துணையாக இருந்தார். கட்சி பத்மராவ் ஆந்திராவிலே ஒன்று துணையாக இருந்தார். தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாக இருந்தார். 61 விழுக்காடு வந்தபோது நாம் அன்றைக்கு மதுரையில அதை ஆதரித்து இயக்கம் கண்டோம். அருமை தோழர்களே, அந்த அடிப்படையில் தான் சமூக நீதியை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்திருக்கிறோம். ஆனால் பாமக பிபிசி ஆட்சியை கலைத்த பாஜகவோடு கைகோர்த்திருக்கிறது. அண்ணாமலையை மேடையிலே ஏற்றி அமர வைத்துக் கொண்டு அரசியல் இருக்கிறது பாமக. இந்த நிலையில வன்னிய சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 3 ஆண்டுகளில் செய்திருக்கிற சாதனைகளையும் சீர்தூக்கி பார்த்து சமூக நீதிக்காக அந்த கட்சி தொடர்ந்து பாதுகாப்பு அரணாக நிற்பதையும் கவனத்திலே கொண்டு திமுக கூட்டணி கட்சிகள் அகில இந்திய அளவிலே ஆட்சி வருகிற பங்களிப்பையும் கருத்திலே கொண்டு உங்கள் ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வன்னியூர் சிவாவுக்கு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது, சொல்லக்கூடாது. வன்னியூர் சிவாவின் வெற்றியில 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பெற்ற வெற்றியில விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானதாக இருக்க வேண்டும். முதலமைச்சரை சந்தித்து பேசுகிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்டுக்கொடுப்பாக பணியாற்றினார்கள். ஏராளமான வாக்குகளை பெற்று சேர்ந்தார்கள். இந்த மாபெரும் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்கள் உழைப்பு, உங்கள்
உங்கள் தங்களுக்கு அமைய வேண்டும் என்று கேட்டு உங்கள் வாக்குகளை உதயத்துறையின் சின்னத்தில் நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம். பலவான நமது சின்னம், நமது சின்னம், நமது வேட்பாளர், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், தலைவர் எழுச்சி தமிழர் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு பெற்ற சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம், எழுச்சி தமிழர் ஆதரவு பெற்ற சின்னம், தலைவர் எழுச்சி தமிழர் ஆதரவு பெற்ற சின்னம். போட்டேன் கொஞ்சம் அவுட்டில் போட்டேன்னா காரில் தான் போன 10 அவுட்டில் போய் அதான் அவுட்டில் போய் நிற்கலாம்
தொடர்ச்சி தலைவர் எழுச்சி தலைவர் அவர்களை வருக வரவேற்கிறோம். எங்களின் தலைவர்களே உண்மை வருக 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 என வரவேற்கிறோம். எங்கள் தங்க தலைவர் அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். எங்கள் எழுச்சி தலைவர் அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். எங்கள் மாலை அறிவிக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிற தமிழ் குரல் எழுச்சி தமிழர் சனாதன பாசிச கும்பலுக்கு பாராளுமன்றத்தின் மையமண்டபத்தில் அமர்ந்து பாடம் எடுக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன். நமது வேட்பாளர் அந்நியர் சிவா அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு ஒரு கருப்பு சூரியன் பணமலை பேட்டைக்கு வருகின்றார்.
ஓட்டு உதய சூரியனுக்கு உரத்த குரல் கொடுப்பவர் கடுப்பு சூரியன் இப்பொழுது தலைவர் அவர்களிடத்தில் உரையாற்றவிருக்கிறார். பெரியவர்களே, பெருமதிப்பிற்குரிய வாக்காளர் பெருமட மக்களே, நடைபெற இருக்கிற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்துடைய தமிழக தலைவர் ஸ்டாலின் ஆட்சியிலும் நம்முடைய வளர்ந்து வருகின்ற இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதரவுடனும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் போட்டியிலே இந்த பகுதியை சேர்ந்தவன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிறவன் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உதய தினத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்கள் பாதம் இருந்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் எழுச்சி தமிழர்கள் இப்போது உதயசூரியனிடத்தில் வாக்கு கேட்டு உரையாற்றுவார். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற சின்னம், அந்நியூர் சிவாவின் சின்னம், தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம். அன்பார்ந்த வெற்றி வேட்பாளர் இந்த நம்மின் மைந்தர் அந்நியூர் சிவா அவர்களே, இந்த பகுதியின் தேர்தல் பணி பொறுப்பேற்று களப்பணி ஆற்றி வருகிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களே, அவருடைய சார்பில் இங்கே வருகை தந்திருக்கிற கட்சியின் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் ஏவாவே கம்பன் அவர்களே, நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் பொன் கௌதம சிகாமணி அவர்களே, காணை வடக்கு ஒன்றிய செயலாளர் நல்லாப்பாளையம் முருகன் அவர்களே, காணை மத்திய ஒன்றிய செயலாளர் RP முருகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் மருதரெட்டி பெரியார் அவர்களே, மேலிட பொறுப்பாளர் வீர விடுதலை செல்வன் அவர்களே, விக்கிரவாண்டி தொகுதி செயலாளர் காணை வளவன் அவர்களே, காணை வடக்கு ஒன்றிய செயலாளர் நல்லாப்பாளையம் மு ஆசை தம்பி அவர்களே, மற்றும் கஞ்சனூர் சதீஷ், வனமலை ஆதி, உடையாளத்தல் சரவணன், சங்கர், சுந்தர், மு கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, வீரப்பன், தங்கதுரை, செல்லாராம், பிரபு, சரத், மாரிமுத்து, முருகதாஸ், ராமமூர்த்தி, ஏழுமலை, மைக்கேல், கலியமூர்த்தி, கணேஷ், டிராவிட், பாரதி மற்றும் வெள்ளையம்பட்டு கிராமத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஜோதி, மார்டின், சேகர், ஏவான், செல்வன், கார்த்திகன், வெங்கடேஷ், பசுவத்தன் ஆகிய தம்பிகளே, என்னுடன் வருகை தந்திருக்கிற நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தரை செல்வன் அவர்களே, இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, மற்றும் நமது கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி பாவரசு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே,
நெடுநேரமாக இந்த கொட்டு மழையிலும் நனைந்தவாறே காத்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடைகளை செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னியூர் சிவா அவர்கள் திமுக வேட்பாளர் என்பதை விட விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் என்று சொல்லுவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு நீண்ட நெடிய கொள்கை உறவு உண்டு. மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து 2001ஆம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ 24 ஆண்டுகள் இடையிலே ஒரு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் நாம் தனித்து இயங்கினோம் என்றாலும் தொடர்ந்து பல தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நாம் பயணப்பட்டு வந்திருக்கிறோம். முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அடியெடுத்து வைத்ததென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்த போதுதான். 2001 நாம் பெற்ற முதல் வெற்றி திமுகவோடு கூட்டணியில் இருந்த காலம்தான். அதன் பிறகு முதலாக நாடாளுமன்றத்திலே திருமாவளவன் அடியெடுத்து வைக்க முடிந்தது என்று சொன்னால் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநகர வைத்த நம்முடைய நடப்பாண்ட தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அமர்ந்த அவையிலே அமர்ந்த அந்த மக்களவையிலே உங்களில் ஒருவராய் இந்த களத்தில் இருக்கும் திருமாவளவனும் போய் அமர முடிகிறது என்றால் தொழிலாட்சியின் திருமாவளவனும் நான் என்று உறுதிமொழி ஏற்க முடிந்தது என்றால் அந்த வாய்ப்பு நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இணைந்த போதுதான். 2009 முதலில் நாம் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தோம், நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்தோம். 2001 முதலில் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தோம். ஆக முதலில் சட்டமன்றத்திலே அடியெடுத்து வைத்ததற்கும் முதலில் நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைத்ததற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுதான் என்பதை நன்றி உணர்வோடு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல உள்ளாட்சி அமைப்புகளிலே முதலாக விடுதலை சிறுத்தைகள் நகர்மன்ற தலைவராக நெல்லிக்குப்பத்திலே பதவியேற்க முடிந்தது என்றால் அது திமுக கழகத்தின் ஆதரவு தான். அதே போல நகர்மன்ற துணைத் தலைவர் பொறுப்புடைய முதலாக கடலூரிலே நம்மால் அதிகார பீடத்தில் அமர முடிந்தது என்றால் அது திமுக கழகத்தின் ஆதரவில் தான். உடையார்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர், செந்துறை ஒன்றிய பெருந்தலைவர், பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றிய பெருந்தலைவர், இந்த பொறுப்புகளில் எல்லாம் முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமர முடிந்தது. அந்த அதிகார இருக்கையில் அமர முடிந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாடாளுமன்றத்திலே ஒரு முறைக்கு இருமுறை திருமாவளவன் 3 முறை நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 3 முறையும் திமுக ஆதரவோடு தான். அதே போல இன்றைக்கு 2 உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக, ஒரு மாநில கட்சியாக, சொந்த சின்னத்தை பெற்ற கட்சியாக இனி நமக்கு ஒரு நிலையான சின்னம் கிடைத்துவிட்டது என்ற பெருமையோடு ஏறுநடை போடுகிற கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமைப்பெற்றது என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுதான் என்பதை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல சட்டமன்றத்திலே இன்றைக்கு 4 உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் தலைமையில முழங்குகிறார்கள், வீர முழக்கமிடுகிறார்கள், தமிழ் முழக்கமிடுகிறார்கள், மக்கள் கோரிக்கையை ஓங்கி உரத்து முழங்குகிறார்கள் என்றால் அந்த 4 உறுப்பினர்களையும் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் பெற்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அன்னியூர் சிவா திமுக வேட்பாளர் என்பதை விட சிறுத்தைகளின் வேட்பாளர் என்று சொல்லுவதை எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, திருமாவளவன் வெற்றிக்கு திமுக தொண்டர்கள், திமுக தலைவர்கள் உழைப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததோ அதை போல
அன்னியூர் சிவாவின் வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு முதன்மையானது, மகத்தானது என்று சொல்லக்கூடிய வகையில நீங்கள் உழைக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், வாக்குகளை வாரி வழங்க வேண்டும். இது எனக்கு நீங்கள் செய்கிற மரியாதை என்பதை விட இந்த இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்கள் தருகிற முக்கியத்துவமாக அமையும். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, எஞ்சி இருக்கிற இந்த 2-3 நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது. திமுக கூட்டணியை, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணியை எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அந்த வகையிலே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவாவை தேர்ந்தெடுக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு இந்த பகுதியிலே விவசாய பெருங்குடி மக்கள் மிக முக்கியமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் என்று நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டே வந்தார். அவர் வெற்றி பெற்றால், சட்டமன்ற உறுப்பினரானால், அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் KN நேரு போன்றவர்களின் ஒத்துழைப்போடு, ஆதரவோடு, பெரும் துணையோடு, உற்ற துணையோடு முதல்வரை அணுகி அந்த திட்டத்தை வெற்றிகரமாக இங்கே நடைமுறைப்படுத்துவார். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களின் துணையோடு, மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி அவர்களின் துணையோடு முதல்வரிடத்திலே எடுத்துச் சொல்லி இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை கட்டாயம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவார் என்பதை இந்த நேரத்தில் அன்னியூர் சிவா சார்பிலே தெரிவித்து உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிடுங்கள். அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் சிறுத்தைகளின் சின்னம், வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், நமது சின்னம். நன்றி, நன்றி, நன்றி.
திருப்பு பாக்கலாம் இப்படி போயிடலாம். முன்னாடி போயிடலாம். நாங்க முன்னாடி போயிடலாம் அண்ணே, நாங்க முன்னாடி போயிடலாம். அப்ப நீ இறங்கி அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. முன்னாடி வண்டி நாங்க ஓட்டர் பண்ணிக்கிறோம். ஃபோன் பண்ணி ஓட்டர் பண்ணிக்கிறோம். தலைவர் போன வச்சு போலாம் 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 போலாம்
நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளந்தானே, அண்ணன் என்று வாழும் எல்லை ஒன்றாய் காணும்